ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப சூப்பரா இருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, ரோட்டி, நான், அப்புறம் கீ ரைஸ், தேங்காய் பால் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. அப்படியே ஹோட்டல்ல சாப்பிட்ற மாதிரியே அவ்வளோ ருசியா இருக்கும். இது செய்யறது ரொம்பவே ஈஸி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த மஷ்ரூம் கிரேவி செய்யறதுக்கு ஒரு 2 பாக்கெட் அளவுக்கு காளான் எடுத்து அதை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி நாளா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த காளான் சேர்த்துட்டு இது நல்லா தண்ணி விட்டு வரும். அதுக்குள்ளேயும் நம்ம ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு ஒரு 2 வெங்காயம், ஒரு 3 தக்காளி, ஒரு 10 முந்திரி, ஒரு 10 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி சேர்த்து மிக்ஸி சேர்த்து நல்லா ஃபைனா அரைச்சிக்கோங்க. இப்போ மஷ்ரூம் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே பேன்ல தான் நம்ம செய்ய போகிறோம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்ச இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்க டைம்ல 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விடலாம். இதோட நல்லா பச்சை மணம் போய் நல்லா கிரேவி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைம்ல நம்ம வதக்கி வச்சிருக்க இந்த காளான் சேர்த்துட்டு ஒரு கிளறிக்கலாம். இந்த கிரேவி ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் ஒரு அரை கப் அளவுக்கு பால், நல்லா கொஞ்சம் கெட்டியான பால் எடுத்து வச்சிருக்கேன் ஆடையோட. அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ கிரேவி நல்லா திக்கா இருக்கு. அதனால கொஞ்சமா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம முந்திரியெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இது நல்லாவே கெட்டியாகும். அதனால 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம காஞ்ச வெந்தயக்கீரை, கசூரி மெத்தின்னு சொல்லுவாங்களா, அது சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து மூடி போட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணால் நம்ம கிரேவி சூப்பராக நல்லா தகன்னு எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல சூடான சப்பாத்தி, பரோட்டா இது கூட சர்வ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் போகிற ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் சப்பாத்தி தான் பண்ணேன். சப்பாத்திக்கு இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.